நான் தூங்கும்போது அவங்கள கட்டி பிடிக்கணும், அவங்க கூட இருக்கணும். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்கள்? பெண்களுக்கு நிறைய ஆசைகள் உண்டு. நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ கிடையாது. கணவன் பாசமாக இருக்க வேண்டும், கணவன் அரவணைக்க வேண்டும், கணவன் நம்மளை சந்தோஷமாக செக்ஸ் ரீதியா திருப்திப்படுத்த வேண்டும். எல்லா பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் அப்படி பண்றது இல்ல. ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் பண்றது இல்ல அப்படின்னா வீக் ஆயிட்டாங்க. என்ன வீக் ஆயிடுச்சு? ஆண்களுக்கு எல்லாம் ஆண்மை போயிடுச்சு, பாதி ஆண்களுக்கு போயிடுச்சு. யார் ஆண்களுக்கா? செக்ஸ் என்ற நினைப்பே வராம போயிடுச்சு. ஒரு ஆணு பெண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க, ஆசை வந்துருது. ஆனா கட்டில் போன உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த உணர்ச்சி வரல. என்ன பண்ண முடியும்? கொண்டாடிட்டு ரொம்ப நேரம் செய்யணும், ஒரு நைட்டு 2 வாட்டி செய்யணும், பகல்ல செய்யணும், நைட்ல செய்யணும், வாட்டர் செக்ஸ் பண்ணணும், மனைவி போத விடுன்ற அளவு செய்யணும்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய இருக்கிறீங்க. ஆனா நினைப்போட தான் இருக்கீங்க, செயல்பாடு இல்ல. மனைவிக்கு பாத்தீங்கன்னா தேவையான ஆசாபாச வார்த்தைகள் காட்டி சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னா சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்களா? அதான பிரச்சனையே. அப்படிலாம் போனா எய்ட்ஸ் வந்துடும் சொன்ன இல்லையா, நோய் வந்துடும், செத்து போயிடுவீங்க. எல்லாம் சொன்னதால இந்த ஷோ ஒவ்வொரு டைமும் எதுக்காக அப்படின்னாக்கா, நேர்களே உங்களுக்காக மட்டும்தான் நான் வரேன், உங்களுக்காக மட்டும்தான் நம்ம டாக்டர் ஏவோ நானும் கூப்பிட்டு ஒவ்வொரு டைம் நான் கேட்குற கேள்விக்கு சார் உங்களுக்காக பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாரு. இப்போ நான் சாரை வெல்கம் பண்ணி கூப்பிட்றேன். நீங்க பார்க்கலாம் வாங்க சார். வணக்கம். வணக்கம் 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 டாக்டர் பயணி சேனல் நேயர்களே. இந்த ப்ரோக்ராம் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வித்தியாசமாக நாங்கள் உட்காந்து பேசுவோம், நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பதிலுக்கு சகானா மூலியமா கேள்வியாகவும் நான் பதிலாகவும் சொல்ல விரும்புறேன். இப்ப என்னம்மா கேள்வி? சார் கேள்விகள் நிறைய இருக்குது. நிறைய இருந்தா சொல்லு. ஆனா சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே சார், இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்க போறேன்? ஆண்களுக்கான கேள்வி, நோ வயதானவர்களுக்கான கேள்வி. ஆனா எல்லாருக்கும் நானா கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க போது நேயர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. நாங்க இது மாதிரி அடிக்கடி ப்ரோக்ராம் பண்றத அப்பதான் உங்களால பார்க்க முடியும், பார்த்துட்டே இருக்கணும். அடுத்த கேள்விக்கு ஒரு கமெண்ட்ல நீங்க பதில் சொல்லுங்க. கண்டிப்பா எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க இன்னும் 4 பேர் நண்பர்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம். சரி சார், நான் கேள்விக்கு போயிடலாம். நம்ம சொல்லுமா. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, நம்மளோட பெண்களுக்காக மட்டும்தான் நான் இது கேட்க போறேன். ஆமா பெண்கள், ஆமா பெண்கள், மகாலட்சுமி. கண்டிப்பா சார், சொல்லுங்க. பெண்கள் இல்லாம உலகமே இல்ல சார். ஆமாமா, உண்மைதானே. பெண்கள் யாருமே இல்ல, யாருமே இல்ல. நீங்களே இல்ல, நானே இல்ல, நேயர்களே இல்ல, சொல்லுங்க. யாருமே இல்ல. ஆமா. சரி, இது எப்படி கேக்குறது அப்படின்னா எப்படி கேக்குறது கேட்டுறோம். பயங்கரமான கேள்வி கேட்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, பெண்களுக்கு நிறைய ஆசைகள் அதிகமா இருக்குது. பெண்கள் நிறைய இருக்குது. ஆனா அந்த ஆசைகள் சொல்ல முடியாம அவங்கள உள்ளுக்குள்ளே வச்சு அது ரொம்ப ஆசைகள். ஆசைகள்னா பணம், பேர், புகழ், புடவை, நகை, அது மாதிரி ஆசைகள். பணம், புகழ், பேரு, புடவை, நகை, நட்டு அதெல்லாம் பெண்களுக்கு ஆசை கிடையாது. ஆசைகள் அவங்க ஒரு உணர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கு இல்லையா. ஒரு ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அவரு நம்மள வெளியில கூட்டிட்டு போகணும், சந்தோஷமா வச்சுக்கணுன்றது ஒரு ஆசைகள் இருக்குது. ஆனா நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க, உள்ளுக்குள்ளே வெளியிலயே சொல்ல மாட்டேங்கிறாங்க யார்கிட்டயுமே. உங்ககிட்ட ஃப்ரெண்ட் யாரும் சொன்னது இல்லையா? நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க என்கிட்ட. சொல்லுவாங்க என்ன எப்படி சொல்றது, இப்படிதான் எப்படி சொல்றது, என்ன சொல்றேன், என்னப்பா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, கிட்ட வந்தாலும் அப்படி திரும்பி படுத்துக்கிறாரு, இல்லைன்னா வச்சு தள்ளுறாரா அப்படின்ட்டு. ஆமா, அது அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னு தெரியாது இல்லையா, ஜென்ஸோட மைண்ட் செட் என்னன்னு தெரியாது. ஆனா பெண்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா. நான் தூங்கும்போது அவங்கள கட்டி பிடிக்கணும், அவங்க கூட இருக்கணும், ஒரு சந்தோஷமா தூக்கம் தூங்கணும் அப்படின்ட்டு. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்கள்? அது இந்த கேள்வி. ஆனா என்ன இருக்குது இதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கேக்குறேன். நான் சகானா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு நிறைய ஆசைகள் உண்டு. என்ன ஆசைகள் அப்படின்னா, நான் சொல்றபடி நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ கிடையாது. கணவன் பாசமாக இருக்க வேண்டும், கணவன் அரவணைக்க வேண்டும், கணவன் நம்மளை சந்தோஷமாக செக்ஸ் ரீதியா திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நிறைய பெண்களுக்கு ஆசைகள் இருக்கும். எல்லா பெண்களுக்குமே பாத்தீங்கன்னா காலையில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலையில தூங்கி ஏஞ்சி இரவு வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்றாங்க, கடினமான வேலைகள் செய்யறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு வேலை செய்யறாங்க, பிள்ளைகளுக்கு சமைக்கிறாங்க, குடும்பத்துக்கு சமைக்கிறாங்க,
துணி துவைக்கிறாங்க, எல்லா வேலைகளும் பண்றாங்க. அவங்க கண்ட சுகம் எதுவுமே கிடையாது. ஆனால் கணவன் வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஒரு மனைவி கிட்ட உட்கார்ந்து அன்பா பாசமா பேசி அரவணைப்பாரா? கட்டில் குண்டில் போய் மனைவி கிட்ட ரொம்ப பாசமா பேசி செக்ஸ் ரீதியா திருப்திப்படுத்துவாரா? இப்படிலாம் எல்லா பெண்களுக்கும் ஆசை இருக்கும். இதான் சங்கடம் கேக்குது. அதான் கேக்குறேன். அதேதான் சார். ஆனா நிறைய ஆண்கள் அப்படி பண்றது இல்ல. ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் பண்றது இல்ல அப்படின்னா வீக் ஆயிட்டாங்க. என்ன வீக் ஆயிடுச்சு? ஆண்களுக்கு எல்லாம் ஆண்மை போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றது? எல்லா ஆண்களுக்கும் போல பாதி ஆண்களுக்கு போயிடுச்சு. என்ன ரீசன்? அதாவது மன அழுத்தம் ஒரு காரணம். யார்? ஆண்களுக்கா? ஆமா. குடும்பத்தை சுமக்குது யாரு? ஆண்கள் தான். ஆண்கள் தானே. அந்த பாரத்தால என்ன ஆகுது அப்படின்னா செக்ஸ் என்ற நினைப்பே வராம போயிடுது. கடை பிரச்சனை, குடும்பத்துல அவர் தான் தலைவன், அவர் ஓடணும், ஓடியா இருந்தா சம்பாதிக்கணும், அவருக்கு அந்த கான்ஃபிடன்ட் போகும்போது செக்ஸ் நினைப்பு குறையுது. அது சில பெண்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க, சில பெண்களுக்கு புரியாது. புரியாது அப்படின்னாக்கா என்னதான் வந்து எப்படி பசி எடுத்தா நம்ம சாப்பிடறோம்ல, ஆமா அந்த மாதிரி தான் அது ஒரு பசி. பசி எடுத்தா சாப்பிடறது தான். பசி அடிக்கடி எடுக்கிறோம். கண்டிப்பா. அந்த பசி இப்ப நம்ம வந்து கடை இருந்தாலும் நம்ம 3 வேளை சாப்பிடாம இருக்குமா? உண்மைதான். பசி அடிக்குது இல்ல, அந்த மாதிரி தான் சார் அது ஒரு பசி. கேக்குறாங்க சார், உண்மையாலுமே உண்மைதான். பசி எடுத்தா சாப்பிடணும் தான். ஆனா அந்த பசி எடுத்து சாப்பிடுற அளவுக்கு அவர்கிட்ட வந்து அந்த வருமானம், அந்த உணவு அதெல்லாம் கிடைக்கணும் இல்லையா? அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். அது மாதிரி சில ஆண்களுக்கு இல்ல. என்ன இல்லைன்னா ஆண்மை இல்ல. பசி எடுக்குது பெண்களுக்கு, அவங்களுடைய வீக்னஸ். கரெக்டா சொன்னீங்க. அதாவது பசி எடுத்தா சாப்பிடணும், சகான கேள்வி, நியாயமான கேள்விதான். ஆனா பசி எடுத்தா சாப்பிடுற அளவுக்கு அந்த உணவுலாம் இருக்கணும்ல, அது ஆம்பளைகிட்ட இருக்கணும்ல, அது இல்ல. அது அவங்களோட எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு ஆணு பெண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆசை வந்துடுது, இவருக்கும் ஆசை வந்துடுது, இந்த அம்மாவுக்கும் ஆசை வந்துடுது. ஆனா கட்டில் போன உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த உணர்ச்சி வரல. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணலாக்கா? அதுதான் நம்ம சார் இருக்காரு. ஒரு நிறைய ஆண்களுக்கு உண்டான பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இப்ப இருக்கிற கல்ச்சர்ல வெளிப்படையா சொல்லிடுறேனே, ஆசை இருக்கு, அனுபவிக்கிறதே இல்லை. ஆசை வச்சுக்கிறாங்க, கொண்டாடிட்டு ரொம்ப நேரம் செய்யணும், ஒரு நைட்டு 2 வாட்டி செய்யணும், பகல்ல செய்யணும், நைட்ல செய்யணும், வாட்டர் செக்ஸ் பண்ணணும், மனைவி போத விடுன்ற அளவு செய்யணும்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய இருக்கிறீங்க. ஆனா நினைப்போட தான் இருக்கீங்க, செயல்பாடு இல்லை. சரி சார், ஓகே. அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம எதுக்காக இந்த ப்ரோக்ராம் போடுறோம்? நம்ம ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் ஆண்மையோடு இருக்கணும். ஆமா, அதுதான் போடுறோம். மனைவியை திருப்திப்படுத்தணும். யாரை திருப்திப்படுத்தணும்? மனைவியே. ஆமா, மனைவியை திருப்திப்படுத்தணும். குழந்தை பிறக்கணும். எது திருமணமானவன என்ன நடக்கும்? குழந்தை பிறக்கணும். நிறைய ஆண்களுக்கு குழந்தை பேரின்மை இல்லாம இருக்காங்க. அணுக்கள் குறைவா இருக்கு, உயிரணுக்கள் குறைவா இருக்கு, ஆண்மை குறைவா இருக்கு, நரம்பு தளர்ச்சி இருக்கு, பாடி ஹீட் இருக்கு, விந்து நீத்து போகுது, டக்குன்னு வந்துடுது. அப்படி டக்குன்னு வரும்போது மனைவிக்கு எப்படி சுகம் இருக்கும்? நீங்க கேட்ட கேள்வி என்ன? சோ பணங்காசு நகை நட்டு இருந்து அந்த சோகம் தேவை கிடையாது, மனைவியே சந்தோஷமா இருக்கணும். ஆமா, அதுதான் மேடம் இல்ல. நிறைய ஆண்களுக்கு ஆண்மையே இல்ல, உறுப்பு சின்னதா இருக்கு, சீக்கிரம் வந்துருது. இதெல்லாம் ஒரு பெரிய கவலை. சரி சார், ஓகே, எல்லா பிரச்சனை ஓகே தான். அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய பாடி வீக்னஸ் ஏதோ அவங்களோட கண்டிஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மூலமா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அதை சொல்லுங்க. சகானா என்ன கேக்குறாங்கன்னா, சரிப்பா நீங்க வந்து மனைவியிட படுக்கிறது இல்ல, மனைவி ஆசையை நிறைவேற்றது இல்ல, மனைவி ஏக்கத்தில் இருக்கு, மனைவியை முழுமையா நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன கேள்வி கேக்குது. அதுக்கு ஒரே தீர்வு, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற பிரகாரம் கேட்கணும். முதல்ல உடற்பயிற்சி முடிஞ்சா செய்யுங்க. உடற்பயிற்சி காலையில ஏஞ்சிக்கிறது, பல்லு துளைப்பது, வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம். இது ஒன்று செய்யணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்றேன். 2வது, உணவு பழக்க கசாமுசா கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட்டு கண்டிப்பாக குறைச்சிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட வேண்டாம். இந்த சிக்கன் சாப்பிட்றீங்களா, பிராய்லர் கோழி, அதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. மெயினாக வந்து தூக்கம் மெயின். ஒரு ஆண்களுக்கு முக்கியமானது தூக்கம். ஒரு மினிமம் 8 மணி நேரமாவது தூங்கணும், இல்லை ஒரு 7 மணி நேரம், இல்லை ஒரு 6 மணி நேரம் தூங்கணும். அதிகமாக கண் விழித்தாலும் ஆண்மை போயிடும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, இது மாதிரி சிக்கனு கண்ட உணவுகள் டைம் பிரகாரம் சாப்பிட்னாலும் போயிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யணும், டைமு சாப்பிடணும், டைம் தூங்கணும். வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறியா? உங்க பாட்டி தாத்தாலாம் இல்லையா? இருந்தாங்களா இல்லையா? இல்ல சார், இப்ப இல்ல. அந்த காலத்துல வந்து
சனிக்கிழமை புதன்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி எண்ணெய் வைப்பாங்க. இப்பெல்லாம் யாரும் எண்ணெய் தடவை பார்த்துருக்கீங்களா? தலையில நானே தடவுறது இல்ல. நீயே தடவுறது இல்லை, சகானாவே தடவுறது எண்ணெய். ஆமா சார். எண்ணெய் வைத்தது நல்லது. ஏன்னா உஷ்ணம் இருக்காது. உஷ்ணமா இருக்கிற ஆண்களுக்கு விந்து தண்ணி மாதிரி நீத்து போயிடும், சீக்கிரம் வந்துடும். அதனால நிறைய ஆண்கள் நான் சொல்றபடி டைமுக்கு சாப்பிடணும், டைம் தூங்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக மருந்து சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை. அது யார் வேணாலும் சாப்பிடலாமா சார்? ஆமா, பேதி மருந்து என்பது இப்ப உதாரணத்துக்கு ஒரு பைக் இருக்குது, கார் இருக்குது, லாரி இருக்குது, பஸ் இருக்கு. அதுக்கு ஆயில் சர்வீஸ் பண்றாங்க. நல்லா ஓடணும் தான். நல்லா ஓடணும் தானே, டேமேஜ் ஆகக்கூடாதுல்ல. இப்ப நம்ம உடல்ல எவ்வளவு இன்ஜின் பாகம் இருக்குது, குடல் பாகம் இருக்குது, கல்லீரல், கிட்னி, லிவர் எல்லாம் என்னென்ன இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணணும். அப்படின்னா குடல் சுத்தமா இருக்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த காலத்திலலாம் பேதிக மருந்து கொடுத்து குடல் சுத்தம் பண்ணிடுவாங்க. தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வரும் ஆசன வாயில. இங்க ஊத்துற தண்ணி எங்க வரும்? அங்க புஷ்னு வெளியே வரும். அது மாதிரி ஒரு பேதிக மருந்துலாம் இப்ப என்கிட்ட இருக்குது. 6 மாசம் வரைக்கும் வந்து சுத்தம் பண்ண சொல்லிடுவேன். அது சுத்தம் பண்ணா பெரும்பாலும் உடம்பு ஹீட் இருக்காது, மோஷன் டைட்டா முக்கி போக மாட்டாங்க, யூரின் எரிச்சல் இருக்காது, கேஸ் ட்ரபிள் இருக்காது, பசி எடுக்கும், தூக்கம் வரும். இதெல்லாம் எங்க கடைபிடிக்கிறாங்க? யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. இப்ப இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கடைபிடிக்க முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, தூங்க முடியாது. நான் வந்து வேலைக்கு போனா கரெக்டா நைட் ஷிஃப்ட் போய் ஆகணும், எனக்கு தூக்கமின்மை, எனக்கு பசியின்மை, எனக்கு உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இப்படி சொல்ற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரே தீர்வு, நான் முடியல சார் என்னால அப்படின்னா நான் இருக்கேன். ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், ஒரு முறை ஆலோசனைக்கு வாங்க. கை நாடி தான் பார்ப்பேன். நாடி பிடிச்சி உங்களுக்கு ஏன் கை பழக்கம் இருக்கா, ஆண்மை குறைவு இருக்கா, கையடிக்கிறதால வந்து உறுப்பு சிறுத்து போச்சா, உயிரணுக்கள் குறைவா இருக்கா, உங்களால செக்ஸ் பண்ண முடியல, வச்ச உடனே லீக் ஆகுது, மனைவி திட்டுது, சண்டை போடுது, என்ன வேணாம்னு சொல்லுது அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா நான் இருக்கேன். உன்னுடைய உறுப்பை பெருசாகிறதுக்கு, ஆண்மை அதிகமாகிறதுக்கு, நரம்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. கேப்சூல் வச்சிருக்கேன், ஆயில் வச்சிருக்கேன். அதால என்னால் முடியல, கடைபிடிக்க முடியலன்னா தான். கடைபிடிக்க முடியாது, என்னால் கரெக்டாக வந்து அந்த மெடிசன் உடற்பயிற்சி மூலியமாவோ உணவுலாம் கட்டுப்படுத்த முடியாதுன்னா ஒரு ஆலோசனை பண்ணீங்கன்னா நான் கொடுக்குற மருந்து மாத்திரை மூலியமா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆண்மையோடு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் திருமணம் பண்ணால் குழந்தை பிறக்கும், மனைவி உங்களை விட்டு போகவே போகாது, உங்களுக்கு அடிமையாயிடும். அது மாதிரி மருந்தெல்லாம் நான் வச்சிருக்கேன். தெரியும் சார், அதனால தான் சார் உங்களை கூப்பிட்டு பேசுறோம். அப்படிதான் கூப்பிட்டு பேசுறியா? ஆமா சார். சொல்லுங்க. அப்புறம் இந்த தூக்கம் வருதுன்றீங்களா, நிறைய பேர் நைட்டை தூங்கவே மாட்டேங்கிறாங்க, தூக்கமே வரலன்றாங்க. ஏன் சார்? என்ன? இல்ல பெண்கள் கூட சொல்றேன், பெண்கள் தூங்கிடுவாங்க, பெண்கள் கூட தூங்க மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட். நான் தூங்குறேன், நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறாங்க, தூக்கமே வர மாட்டேங்குதுரி அப்படின்றாங்க. சார் என்ன காரணம்? தூக்கம் வர்றதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கடன் வாங்கிடுறாங்க, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்களை ஃபீஸ் பண்ண கட்டணும், மனைவிக்கு நகை கிடைச்சி, புடவை கிடைச்சி, சம்பளம் பத்தலை, வருமானம் இல்லை, கம்பெனியில் ஆஃபீஸில் திட்டாங்க, ஏதாவது ஒரு காரணத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க ஃபுல் டே. அவங்களுக்கு தூக்கம் வராது. எந்த நினைப்பும் இல்லாமல் இருக்காங்க பாருங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சிரிச்சு பேசிக்கின்னு அவங்க படுத்தோன்னு தூங்கிடுவாங்க. ஏதாவது நினைப்போட இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் திட்டாரு, அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க, தூக்கம் வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி, மனைவி கணவன் பிள்ளைகள் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அப்படியே அவங்களோட மன அழுத்தம் தான் மெயின் காரணம். ஒரே காரணம் ரீசன் மன அழுத்தம் தான். மன அழுத்தம் இருந்தால் தூக்கம் வராது, தூக்கம் கெடும். மைண்ட் ஃப்ரீயா இருந்தா நல்லா தூங்கலாம். ஆமா, நல்லா மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஜாலியா இருந்தா தூங்கலாம். அப்படியே வந்து ஆனா மைண்ட் யார் கெட்டு போனாவே சில ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை போயிடும். நிறைய பேருக்கு இதுதான் கம்ப்ளைண்டா இருக்கு. அதனால டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஆசாபாச வார்த்தைகள் காட்டி சந்தோஷமா வச்சுக்கணும். அப்படின்னா உடல் ரீதியா நீங்க நல்லா இருந்தா தான். இப்ப நீங்க கேட்கற கேள்வி அதுதான், பொண்டாட்டிக்கு நிறைய ஆசை வச்சுக்க மாட்டேங்கிறாங்களே சார், சந்தோஷமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்களா? அதான பிரச்சனை. இப்ப கேஸே அதானே வருது. கேட்ட கேள்விக்கு நான் அதான் பதில் சொல்லுங்கிறேன். நான் சொல்றதை கேட்டா மனைவி சந்தோஷமா வச்சுக்கலாம். அதுதான். என் பேச்சை மீறிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? நான் சொல்லிதான் இருக்க முடியும். ஸோ சார், நம்ம டாக்டர் சார் வந்து ஒவ்வொரு ஷோலும் வந்துட்டு நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நிறைய பேர் தெரியுங்களா? நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க. அது நிறைய எனக்கே தெரியும். ஆமா சார், ப்ரோகிராம் பார்த்து எவ்வளவு பேர் வந்து மெசேஜே போடுறாங்க, மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் என்ன சார், பக்கத்து வீட்டுல சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் அப்படி இருந்தா கூட நான் சரி பண்ணி வச்சிருக்கேன். அப்படிலாம் போனா எய்ட்ஸ் வந்துடும் சொன்னேன் இல்லையா, நோய் வந்துடும்,
செத்து போயிடுவீங்க, ஆமா மனைவி மட்டும் தான் நேசிக்கணும், வேற பொண்ணுகிட்ட போனீங்கன்னா வியாதி தொத்திக்கும், உங்க குடும்பத்துல அந்த வியாதி வந்துடும், இதெல்லாம் சொன்னதால இப்ப நிறைய பேர் மனைவி மட்டும் உண்மையா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்கு யாரும் போறதே கிடையாது. தெரியுமா? என்ன சார் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு பக்கத்து வீடு, எதிர் வீடு, கேர்ள் ஃப்ரெண்டு, வேற மாதிரிலாம் எங்கேயும் போறது கிடையாது. உண்மையா இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் மூலியமா சொல்றேன். இல்ல உண்மைதான் சார். இப்ப நம்ம சார் டாக்டர் பழனி சார் உங்க பேச்சு கேட்டு நிறைய ஃபேமிலி வந்துட்டு இப்ப ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் தப்பு பண்ணலாம் வந்து தெரிஞ்சுட்டாங்க. வேண்டாம் போதும். ஏன்னா வந்துட்டு உங்களை மாதிரி சொல்றதுக்கு யாருமே இல்ல. வர பேஷண்டே சொல்லுவாங்க, சார் உங்க ப்ரோக்ராம் பார்த்தோம்னா இப்ப வந்து இல்ல சார் கமெண்ட்ல நிறைய நானே படிக்கும் சார், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள். நான் சொல்ற பிரகாரம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சகானா கேட்ட கேள்வி, பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னா இப்ப மணி நேரம் நான் பேசுறேன் இல்லையா, அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மனைவி சந்தோஷமா இருக்காங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். ஓகேவா? என்ன நேர்களே கேட்டீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்குன்னா கண்டிப்பா வந்து நம்ம டாக்டர் ஐயா சொல்றதா நீங்க கேட்கணும். ஸோ மறுபடியும் நாங்கள் அடுத்த ஷோ போடணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா எங்கள் சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ புதுசாக பாருங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்துட்டு எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டாக்கா அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் போகிற ப்ரோக்ராம் வந்துட்டே இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா நாங்கள் கீழே கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பார்த்தா தான் அடுத்தது வந்து அந்த கேள்விக்கு வந்து எங்களால் பதில் கொடுக்க முடியும். சரி, ஓகே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.